கற்றுக்கொண்டதாக இன்றைய வசனம் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் கூறுகிறது. கற்றுக்கொண்டதாக இந்த வசனம் பார்க்கும்போது ஒரு ஆபத்து காலம் வருது. மனுஷன் உலகத்தில் வாழும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு ஆபத்து காலம் வரலாம். அந்த டைமில் சோர்ந்து போனால் நம்முடைய ஆவிக்குரிய பலம் குறுகினதுன்னு சொல்லுது. இப்போ இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வைங்க, சின்ன ஒரு குழந்தை இருக்குது, அவங்க அப்பா அம்மாவோட போயிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை எதுவுமே கவலைப்படாது. ஏதோ ஒரு நாய் வந்துச்சு, எது வந்தாலுமே எங்கள் அப்பா என் கூட இருக்காங்க, எங்கள் அம்மா கூட இருக்காங்க, அது எதுவும் பயப்படாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா ரொம்ப விசுவாசிக்குது, தைரியமாக வருது. அதே மாதிரி தான் நம்ம இந்த உலக வாழ்க்கையிலுமே நம்மளும் கர்த்தரை விசுவாசிக்கும் போது என் தேவன் என்ன இருக்கார், என்னை காத்துக்கொள்வார், நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை நடத்துகிறார், அப்படி ஒரு விசுவாசம் அவர் மேலே வரும்போது இந்த உலகத்தில் உள்ள எந்த கவலையும் மேற்கொள்ளாது. இந்த உலக கவலை நம்ம ஒரு வரும்போது நம்மளை துக்கப்படுத்தி இருந்ததுன்னா, இப்போ ஒரு ஏதோ கஷ்டங்கள் ஏதோ ஒன்றுனா நம்ம சோர்ந்து போயிட்டோன்னா கொஞ்சம் ரூபா லாஸ் ஆகிடலாம், ஏதோ ஒரு சோர்ந்து போவோமானால் அது ஏன் சோர்வு வருது? எனக்கு எல்லாமே முடிஞ்சு, என் ஹோப்பே முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சுதானே. அப்போது இது ஆவிக்குரிய விஷயத்தில் நம்மளோட பலன் குறுகினதாக இருக்குது. இந்த வேளையில் நம்ம இதுக்கு முன்னாடி சோர்ந்து போயிருக்கலாம், கற்றுட்ட பலன் கேட்போம். நம்முடைய விசுவாச எல்லை பெருது பண்ண கற்றுக்கிற பலன் கேட்போம். நம்முடைய ஆவிக்குரிய பலனை பெருக கற்றுட்டு கிருபை கேட்போம். கண்டிப்பாக உங்கள் பலனை கூட கிருபை செய்வார். நம்ம அந்த எந்த ஒரு காலத்திலேயே ஒரு சாட்சியாக நிலையாக விசுவாசிக்கவும் பதறான்னு எது சொல்லுது. எந்த பதட்டம் இல்லாதபடியும் எந்த சோர்ந்து போகாதபடியும் ஒரு சாட்சி உள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை தேவபூமி தருவார். அதுக்கு அர்ப்பணிப்போம், வாழ்க்கை சீர்படுத்துவோம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.